என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். கம்பு புட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு கால் படி இருக்குங்க. இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்து நல்லா வறுத்துக்கலாங்க. ரொம்ப பொரியிற அளவு வறுக்க தேவையில்ல. நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்தோம்னா நல்லா அந்த கம்பு வாசம் வருங்க. வறுத்தாலே போதும். இது ஒரு 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாங்க. நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற்றிருக்கிறேங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறட்டுங்க. 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம கம்பை வறுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு இல்லைங்களா. என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் கம்பு புட்டு செய்யலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு இந்த கம்பை என்ன பண்ணணுன்னா நல்லா வறுத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு வாசம் வர வரல வறுத்தேன். வறுத்துட்டு ஒரு 2 டைம் நல்லா கழிஞ்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் வெயிலில் காய வச்சேங்க. இந்த மாதிரி நல்லா காஞ்சிக்கிச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. நல்லா மாவு மாதிரியே அரைச்சிக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேங்க, நல்லா ஃபைனாக. ஏன் நம்ம வறுத்து அதை தண்ணியில் கழுவி ஏன் 2 மணி நேரம் வெயிலில் ஊற வைக்கிறோன்னா, பச்சையாக போட்டால் அந்த பச்சை கம்பு வாசம் வருங்க. அதனால தான் நம்ம வெயிலில் வறுத்து கழுவி வெயிலில் நம்ம காய வச்சு அரைக்கிறது உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்காகவும் நம்ம இதாக இருக்கணும். வரக்கம்பை போட்டு அரைச்சோம்னா நல்லா புட்டு உங்களுக்கு சாஃப்டாக வராது. அதுக்காக இப்போ உப்பும் தண்ணியும் ஊற்றி நல்லா கலந்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம அப்படியே பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சமாக இந்த டம்ளர் ஒரு 1/4 டம்ளர் தாங்க கொஞ்சமாக உப்பு போட்டு நான் உப்பு தண்ணி விட்டு பிசைஞ்சேன். இந்த மாதிரி நல்லா பிசைட்டேன். இப்போ நீங்கள் இது கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ஜல்லடை வச்சு சளிச்சுக்கோங்க. இப்போ இது பதம் அப்படின்னா போதுங்க. இதை விட நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றி நம்ம இது பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சிங்கன்னா கட்டி உதறக்கூடாது. நல்லா அந்த கட்டியாக அப்படியே இருக்கணும். பிடிச்ச கட்டி இப்போ உதுத்து விட்டால் உதிரணும். இதுதாங்க பதம். இப்போ நம்ம உங்களுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இல்லை உள்ளே இந்த மாதிரி கட்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜல்லடை வச்சு சளிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா சளிச்சுக்கோங்க. அல்லது இப்படி செஞ்சிங்கனாவே உங்களுக்கு சீக்கிரமாக மாவு கீழே விழுந்துடும். இந்த அளவுக்கு தாங்க கப்பி மாதிரி வந்திருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இது நம்ம செடிகளில் போட்டுடலாங்க, நல்லா வளரும். பாருங்கள் இப்போ இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். மாவு இவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ இது இருக்கட்டுங்க. நம்ம இட்லி பானில் தண்ணி ஊற்றி வச்சிடலாங்க. இட்லி பானில் தாங்க நான் வைக்கிறேன். புட்டு குழாயில் வைக்கல, இட்லி பானில் வைக்கலான் இருக்கேன். இப்போ நான் புட்டு குழாயில் வைக்கலைங்க. இந்த மாதிரி 2 குண்டா வச்சு எடுத்துருக்குறேங்க. இந்த 2 குண்டாவுக்கு தான் நமக்கு மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 4 கரண்டி மாவு போடலாங்க. போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், அப்புறம் மாவு, கொஞ்சம் தேங்காய், மாவு ரொம்ப அமுத்த வேண்டாங்க. போட்டாச்சுங்க. ஒரு அடுக்கு மாவு, ஒரு அடுக்கு தேங்காவை போட்டோம். இந்த மாதிரி இலை நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. உங்ககிட்ட இலை இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா இதுக்கு தகுந்த தட்டு வச்சு மூடி உள்ளே வச்சிடலாங்க. இதை இப்படியே நம்ம இந்த இலை வச்சு மூடி இந்த குண்டாவில் நம்ம இட்லி பானைக்குள்ள வச்சிடலாங்க. தண்ணி கொதிச்சுக்கிச்சு. இட்லி பானை இட்லி தட்டே வச்சிருக்கிறேங்க. இதுலேயே நம்ம வச்சிடலாம்.
இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாங்க, வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கம்பு புட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க, இலையை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாங்களா, சூடாக இருக்கு. நமக்கு சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்லாங்க. இது வந்து கம்பு புட்டுன்னே சொல்ல முடியாதுங்க, நார்மலாக புட்டு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஆனால் டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து நான் சொன்ன அளவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்களும் செஞ்சு அந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வந்து புட்டு குழாயிலையும் போடலாங்க. நான் புட்டு குழாயில் இன்றைக்கி போடல. நான் மேக்ஸிமம் புட்டு குழாயை எடுத்து போடுறதுக்கு போல் இப்படி இட்லி தட்டிலேயே அடிக்கடி வைப்பேங்க. தட்டிலே வைப்பேன். இந்த மாதிரி குண்டா, டம்ளரு, சின்ன கிண்ணி அந்த மாதிரி இதில் கூட வைக்கலாங்க. அப்படி அப்படியே எடுத்து ஸ்பூனில் எடுத்து கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்க, அதுக்காக அப்படி வைப்பேன். நீங்கள் வந்து நான் அப்படியே கொட்டி பார்த்தேன், குண்டாவில் அப்படியே நமக்கு நிற்காதுங்க, அப்படியே உதிரி உதிரியாக தான் வந்துருச்சு. அப்படியே இந்த குண்டா சேப்பு வரல. அதனால் இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கம்பு வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் வந்து இந்த இது சிறுதானியத்தில் செய்கிறது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. வேலையும் ஈஸி தாங்க. இது ரொம்ப சிம்பிளான வேலை தான், சீக்கிரம் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு வந்து கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும். இந்த வெயிலில் வந்து நமக்கு எல்லா எனர்ஜியுமே லாஸ் ஆகுது. அதனால் இது வந்து இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு ஃபுட்டுங்க, சூப்பராக இருக்குங்க. டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.